ரீசெண்டாக வந்துட்டு ரிதன்யா கேஸ் போயிட்டுருக்குல. ஸோ அதை பார்த்தேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேஸ் பற்றிலாம் பேசினது கிடையாது. பட் இன்றைக்கி ஒரு பேட்டி பார்த்தேன். அவங்க அப்பா வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பொண்ணு செத்ததே எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்டில் தான் வந்துட்டு போயிருக்கா, அந்த மனநிலையில் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையாக வேறு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணு எத்தனை தடவை போய் எனக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்குது அது இதுன்னு சொல்லியிருந்தா கூட அவங்க திரும்பவுமே அந்த வீட்டுக்கு தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணு அடுத்த கட்டமாக சூசைடு தான் ட்ரை பண்ணியிருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற எந்த பேரண்ட்ஸையுமே வந்துட்டு பிலீவ் பண்ணாதீங்க. நம்ம படிச்சிருக்கோம், நமக்குன்ற ஒரு தனியான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ தாராளமாக வந்துட்டு நம்ம லைஃப்பை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படி இது பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அது பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொன்னாங்கன்னா யாராச்சும்